சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஒய்ஃபு, தனுசு ராசி பூராட நட்சத்திரம் கணவர். ஸோ நீங்க திருமணம் ஆகி 16 வருஷம் ஆயிருச்சு. பட் உங்களுக்குள்ள பிரச்சனை. அது போக உங்க கணவருக்கு கடந்த 7 வருஷமா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்க காரணம் இப்ப பொதுவாவே இந்த உங்களோட சிம்ம ராசி பூரத்துக்கும் தனுசு ராசி பூராடத்துக்கு மேஜர் மாங்கல்ய பொருத்தம் இல்ல. மாங்கல்ய பொருத்தம் அப்படின்னா ரஜ்ஜி பொருத்தம் இல்ல அப்படின்றது ஒரு கூற்று. அப்ப இந்த மாதிரி ரஜ்ஜி பொருத்தம் இல்ல அப்படின்னாலே இந்த திருமண வாழ்க்கை ஆசை 60 மோகம் 30 அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் இது கருத்து வேறுபாடுகளை மோஸ்ட்லி கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்ப உங்களுக்கு மேஜரா மாங்கல்ய பொருத்தம் இல்லாதது தான் உங்க ரெண்டுத்துக்கும் டூ மணி பிரச்சனை அந்த மாதிரின்றதை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு இது கரெக்டாவே ஒத்துழைச்சிருச்சு. ரெண்டாவது உங்களோட ஜாதகத்திலையும் அவங்களோட ஜாதகத்திலையும் அவங்களுக்கு வசிய பொருத்தமும் இல்லை. அதான் ஒரு அன்பு அந்யோன்யம் இல்லாத ஒரு கூற்றையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி உங்களுக்கு நாடி பொருத்தமும் இல்லை. அந்த நாடி பொருத்தமும் உங்க ரெண்டுத்துக்கு அந்த கணவன் மனைவியை தாண்டி ஒரு நட்பு ஒற்றுமையா தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை போயிருச்சு. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 7 வருஷம் உங்க கணவர் உடல் ஆரோக்கியத்துல மிஸ்டேக்ஸா இருக்காரு. அப்ப அதையும் என்னன்னு போய் பார்த்தோம்னா உங்க நட்சத்திரத்துல இருந்து அந்த பூர நட்சத்திரத்துல இருந்து பூராட நட்சத்திரம் 10வது நட்சத்திரம் மாறுது. அப்ப பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் 10வது நட்சத்திரமா இருந்தா இந்த ஆணுக்கு தின பொருத்தம் இல்ல அப்படின்ற அர்த்தம். அப்ப தினமும் பொருத்தம் இல்லை அப்படிங்கும்போது இந்த பெண்ணை மனமெடுத்தால் இந்த ஆணுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பெண் இந்த ஆணை சோ பேணி காக்குற மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்திருக்குது. அப்போ உங்களோட ஜாதகங்களை செக் பண்ணும்போது உங்களுக்கு மேஜர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்ப இதை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க ஆல்ரெடி விருப்பப்பட்டு திருமணம் பண்ணீங்களா, இல்லாட்டினா உங்க பேரண்ட்ஸு பார்த்து வச்சு திருமணம் பண்ணீங்களான்னு சரியா தெரியல. பட் உங்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் அது நிரூபணம் ஆகிவிட்டது. பட் இதுக்கப்புறம் நீங்க பேலன்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இப்ப ராகு கேது பயிற்சி வேற ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் சில கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணிடுறோம். உங்க கணவருக்கு டைமிங் நல்லதமா போகுது, பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. நீங்க கொஞ்சம் கோவப்படாம சரி விதி வலியது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, இன்னமும் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நினைச்சிட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பு. அப்படி இல்லாட்டினா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் அப்படியே நடந்துருச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதை இப்ப நான் சொல்லிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வாழ்க்கையை வாழ்வதற்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் சொல்றதுக்குள்ள விதி வலியது அந்த கான்செப்ட் தான். மற்றபடி உங்க கணவருக்கு டைமிங் இந்த வருஷம் நல்லா இருக்குது. உங்களுக்கு தான் அடுத்த இந்த வருஷம் ஃபுல்லா அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லை. அது வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம்னாலும் 16 வருஷத்தை ஓட்டி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ள வருஷங்களையும் ஓட்டுறதுக்குரிய வாய்ப்புகளை நீங்களா உருவாக்கிக்கிட்டா சிறப்பு. இல்லாத பட்சத்துக்கு இது பிரிவை சந்திக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?